மாமா ஐயோ கடவுளே, போர் வேற தேவையில்லாத நேரத்தில் வருது. இந்த வெயிலில் வேற போர் வருது. நம்மளோட ராணுவத்தில் ஆட்கள் வேற கம்மியாக இருக்குது, குதிரையும் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்க, கஷ்டத்தில் குழந்தைக்கிட்டு இருக்கேன், இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கான். இவனை எழுப்புறதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். நான் ஹாய் சொல்கிறேன், ஹலோ சொல்லுவேன். ஹாய். எனக்கே கேட்காங்க, அவங்களுக்கு எப்படி கேட்கும்? ஹாய் 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 ஹாய். ராஜா நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படியா? போர் வேற வருது, நம்ம ஆட்கள் இல்லை, குதிரை வேற இல்லை. இப்படி யாச்சும் குதிரை எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே ராஜா, இருங்க நான் யோசிங்க. ராஜா போர் என்ன செய்யுது? எனக்கு சங்கி வங்கின்னு தெரியும். சங்கி வங்கி என்னது அது? சங்கி வங்கி யாரா? சங்கி வங்கி யாரு? அவங்க வந்து குதிரை விற்கிறாங்க. அவங்கள நான் அப்படியே கூப்பிட்டு வரேன். சரி, கூப்பிட்டு வா. ராஜா வணக்கம். ராஜா எங்களை கூப்பிட்டீங்களாங்க? இதுல யாரு சங்கி, யாரெல்லாம் வங்கி? நான் சங்கி. இல்லை நான் வங்கி. ராஜா கூப்பிட்டீங்களா? ஏதாவது காசு ஏதாவது தர போறீங்களா? கிஃப்ட் எல்லாம் தர கூப்பிடல. எனக்கு மூலியமாக ஒரு வேலை நிறைவேற்ற போற இருக்கு. என்னோட ராஜ்யத்தில் வந்து நீங்கள் 2 பேரும் நல்லா குதிரையை ட்ரெயின் பண்ணுவீங்கன்னு நம்ம போர் சேவகர் சொன்னாங்க. சொல்லிட்டான். இப்போ நான் எல்லா பொறுப்பையும் உங்கள் கையில் தான் கொடுக்கேன். எங்களுக்கு போர் வேறு சீக்கிரத்தில் வருது. அப்படியே ராஜா? ஆமாம், எங்களுக்கு வந்து சில குதிரைகள்லாம் நிறைய தேவைப்படுது. அதெல்லாம் உங்கள் கையில் கொடுக்கேன், நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ராஜா, கண்டிப்பாக ராஜா, கண்டிப்பாக ராஜா. வங்கி இல்லையா? வங்கியான்னு தெரியல, மறந்து டைலாக். சரி வங்கி இங்கே வா. வந்தனே குதிரையை பார்க்கணும். நல்ல குதிரையா அண்ணா? இங்கே பாருங்க, இந்த குதிரை ஓகே அண்ணே. இந்த குதிரை கொஞ்சம் குட்டியா இருக்கு. குட்டியா குதிரை தூக்கணும். பயந்து குட்டி குதிரை வேற குதிரை உள்ள போகிறேன். எந்த குதிரை நான் அந்த ஒரு குதிரை சிரிச்சு பாருங்க, ப்ளூ கலர் சட்டை. அந்த ப்ளூ கலர் சட்டை, அப்படியே அந்த வெள்ளை சட்டை. அந்த குதிரை அந்த குதிரை கூட்டம் சீக்கிரம். இருக்காதுங்க. சரி, இவங்க போதும் நினைக்கிறேன். ஆமா, ராஜா இது கரெக்டா இருக்குங்க. இங்க பாருங்கண்ணே, வங்கி அண்ணே சொல்லுங்க. குதிரைக்கு ஃபஸ்ட்டு நல்ல சாப்பாடை போடுவோம். நல்லா ஒரு 10 நாள் நல்ல சாப்பாடை போட்டு நல்ல குதிரை எல்லாத்தையும் கொழுன்னு ஆக்குவாங்க. ஆமாண்ணே, நல்ல சாப்பாடாக போடுவோம். கொழுன்னு ஆக்கணும், நல்லா குண்டு எல்லாம் குதிரை பட்டுச்சுண்ணா. தண்ணி எடுக்கும். நல்லா சாப்பிடுங்க குதிரை எல்லாம். தண்ணி போக தான் மிச்சம். சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடு. அப்படியே 10 நாளும் நல்லா பண்ணுவானே குதிரை. அதுக்குள்ள நல்லா ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம ஓனர் எவ்வளவு பெரிய ஆள் பாத்தியா? ஆமாம் வச்சா, நம்ம ஓனர் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தியா? நமக்கு எவ்வளோ நல்ல சாப்பாடுலாம் போடுறாங்க பார்த்தீங்களா? ரொம்ப நல்லவரா இருக்காரு. விசில் எடுத்து ட்ரெயின் பண்ணணும். சரிண்ணே. இப்போ வந்து நீ கூப்பிட்டா ஒரு குதிரையா வருமானம் நம்ம பார்க்கணும். எனக்கு விசில் அடிக்க தெரியாதுண்ணே, நீங்கள் அடிங்களேன். யாருக்கான விசில் அடிக்க தெரியுமா? இங்கே வாங்க. அடிக்க தெரியாதா? ஓனர் கூப்பிடுறாங்க. இந்த குதிரை எல்லா குதிரையும் வந்துண்ணே நல்லா இருக்கு. இனிமேல் இருந்து 10 நாளைக்கு குதிரைக்கு சாப்பாடே போட வேணாம்.
ஆமாண்ணே, சாப்பாடே போடாமல் எந்த குதிரை நம்ம பேச்சை keep பண்ணி பார்ப்போம். நம்ம சாப்பிடலாம் பரோட்டா வாங்கி ஆமாண்ணே. ஆரோன் இன்டர்நேஷனல் போய் சாப்பிடலாம். ஆரோன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம் நம்ம. சரி சரி சாப்பாடு கிடையாது. சில நாடுகள் கழித்து கொஞ்சம் 10 நாள் ஆகுது ஒரு சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. ஆமாம் முதல் 10 நாள் நல்ல சாப்பாடு வச்சா இப்போ என்ன சாப்பாடே போட மாட்டேங்குது. ஒரு கஞ்ச பிஸ்னாரியா இருக்கும் போல. குதிரையை இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஓட விட்டு ஒரு ட்ரைனிங் கொடுப்போனே. திட்டுறாங்க. ஆமாண்ணே, குதிரையை இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஓடுங்க வேணுமா ட்ரைனிங். ஓட்டி எங்கே போக போகிறோம்? என்னண்ணே குதிரை ஒரு பேச்சை கூட கேட்க ஓடவே மாட்டேங்கி. ஓடு ஓடு ஓடு. எல்லா குதிரையும் பாருங்க, அந்த 2 குதிரையை பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு. இந்த குதிரையெல்லாம் ராஜாக்கு எப்படின்னா கொண்டு போய் கொடுக்குறது. ஏதாவது 2 பேர்லேயும் கழிக்கணும். ஆமாங்க, ஒன்றும் இல்லை, நாங்கள் தூரத்தில் சாப்பாடு வச்சுருக்கேன். எல்லா குதிரையும் அவுத்து விடுவோம். எந்த குதிரை அங்கே போகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் அதுக்குள்ளே விசில் வச்சு கூப்பிடுங்க. எந்த குதிரை போட்டோம் அந்த குதிரை அப்படியே போட்டோம். எந்த குதிரை வருதோ அந்த குதிரையை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். சரியாண்ணே? சரி, எல்லா குதிரையும் அவுத்து விடுவோம். ராஜா வீட்டுக்கு வருவோம். அங்கே முன்னாடியே பார்த்துருவோம். ராஜா அப்புறம் கூப்பிட்டுக்கலாண்ணே. இப்போதைக்கு நம்ம குதிரை கழிச்சுட்டு ட்ரைனிங் கொடுப்போம். அவுத்து விட்டாச்சுண்ணே குதிரை எல்லாட்டும். என்னண்ணே 5 குதிரை தான் வந்திருக்கு, இன்னும் ஒன்றை காணும். அந்த குதிரை சாப்பாடுக்காக இப்படி ஆசைப்பட்டு இப்படி போயிட்டேண்ணே. சாப்பாடு ஆசைப்பட்டு போயிட்டு சரிண்ணே. அப்போ அந்த இடத்துல தண்ணி வச்சுருக்கேன். குதிரை 10 நாளாக தண்ணி குடிக்கவே இல்லை, தாகத்தில் இருக்கும். திருப்பி இந்த 10 குதிரையும் வச்சு குதிரையும் அனுப்பிவிடுவோம். எந்த குதிரை வருதுன்னு பார்ப்போம். அப்படி போட்டோண்ணே. சரிண்ணே, அவுத்து விட்டுருவோமா? போட்டு தண்ணி வச்சுருக்கு, போய் நல்லா குடிங்க. என்ன குதிரை வருது? இன்னொரு குதிரை தண்ணியில் மாட்டிக்கிட்டு நாளே நல்ல குதிரை தான் வந்திருக்கு. அந்த குதிரை பண்ணி சொல்கிற பச்சையே கேட்க மாட்டேங்க, எப்படி சேட்டை பண்ணிகிட்டே இருக்குன்னு அதோட தப்பே உட்காந்துருக்கு. நிறைய வாழ அந்த குதிரைக்கு. சரிண்ணே, ராஜாவை கூப்பிடுவோண்ணே. இதில் வந்து நான் போதும். சொல்றேன். நீ குதிரையை பார்த்துட்டு ஆ சரிண்ணே, நான் கூப்பிட்டு வரேன். உட்காந்து உட்காந்து அரசு லைன் ஃபார்ம் பண்ணுங்க. சரி, ராஜா வந்ததும் உங்களுக்குலாம் நல்லா இருக்கு. ராஜா உங்களெல்லாம் பார்த்து போறதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. ராஜா ராஜா ராஜாக்கு வணக்கம் வைங்க. குதிரை இருந்தாலும் வணக்கம் வைக்கணும். வணக்கம் குதிரை என்னைக்கே அவன் காமிச்சு அது வைக்கணும். நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் குதிரைக்கு. அப்படி என்ன வங்கி எல்லாம் குதிரை ரெடி ஆகிட்டா? அதான் மங்கி. ஆமா ராஜா, அதான் வங்கி. சங்கி யார் மங்கி? நான் சங்கி ராஜா, நான் சங்கி. சரி, யார் மங்கி? சங்கி மங்கி குதிரை ரெடி ஆகிட்டா? நல்லா ரெடி ஆயிடுச்சு ராஜா. உங்களுக்கு தேவையான குதிரை இந்த குதிரை தான் ராஜா. நாங்கள் கரெக்டாக அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ராஜா. இப்போ நீங்கள் அதுக்கு எனக்கு முன்னாடி வேறு டைம் கொடுக்க முடியுமா? இங்கே பாருங்க ராஜா, குதிரைக்கு வந்து சாப்பாடே போடல ராஜா. இந்த குதிரையெல்லாம் நாங்கள் அவுத்து விட்டதும் அந்த குதிரையெல்லாம் போகும். அதில் வந்து நான் விசில் வச்சு கூப்பிட்டு எந்த குதிரை வருதோ அந்த குதிரை தான் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கும் ராஜா. மிச்ச குதிரை அவங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காது. இந்த 4 குதிரை நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்கும் ராஜா. இந்த இப்போ அவுத்து விட்றோம் ராஜா அந்த குதிரையை. அந்த குதிரையை தான் நமக்கான குதிரை. இப்போ பாருங்க ராஜா, என்ன குதிரை வருதுன்னு பாருங்க ராஜா. அந்த 2 குதிரை தான் ராஜா. உங்களோட பேச்சை கேட்குற இந்த 2 குதிரை தான் ராஜா. அந்த 2 குதிரை தான் போருக்கு உங்களுக்கு நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு ஒழுங்காக உங்களோட போரில் ஜெயிக்க வைக்கும் ராஜா. அந்த 2 தான் நடந்து ஓடிச்சு. ஏன் அது கிடையாது? இருந்தாலும் அந்த குதிரை வந்து உங்களோட பேச்சை கேட்கல ராஜா. அதனால அந்த போர்லேயும் உங்கள் பேச்சை கேட்காதீங்க. அந்த போரில் அப்போ தோத்துறீங்க ராஜா. இதனால இந்த 2 குதிரை தான் ராஜா உங்களை ஜெயிக்க வைக்கும். அப்போ இந்த 2 குதிரை தான் எங்களுக்கு எங்கே போகணும்? இந்த 2 குதிரையும் அவங்க ராஜா, அந்த உங்களுக்கு குதிரைக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கேன்? இந்த குதிரைக்கு என்ன பேர்? பேரையே வச்சிருக்கேன். சங்கி மங்கின்னு வச்சிருக்கேன். நீங்களே பார்த்து வச்சிருக்கீங்க. நல்ல பேராக வச்சிருக்கீங்க உங்களுக்கு. சங்கி மங்கினே வச்சுருக்காரு சரி, ராஜா. சரி, சங்கி உங்களுக்கு ஞாபகத்துமா. நன்றி ராஜா, போயிட்டு வர ராஜா. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தா போதும். அது கண்டிப்பாக கொடுத்துருவோம். அவ்வளோ ஏமாத்திட்டா இருப்பான்.